வாங்கண்ணா. சிஸ்டர், இப்ப என்ன பண்றது? பிரதர், சேஃபா உள்ள வந்தாச்சு. நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. நான் சூர்யா ரூமுக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே சிஸ்டர், கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. நானே ஃபாரின்கா போறேன். பக்கத்துல இருக்கிற ரூமுக்கு தானே போறேன். நீங்க தைரியமா இருங்க, நான் வந்துடுறேன். குட் டைம் சூர்யா இல்ல. அவன் வரத்துக்குள்ள அவனோட ட்ரெஸ்ஸை திருடிட்டு போக வேண்டியதான். இது எப்படி திருட்டு ஆகும்? அடுத்தவங்க பொருளை எடுத்து வச்சுக்கிட்டாதான் அதுக்கு பேர் திருட்டு ஆகும். அதை யூஸ் பண்ணி திரும்பி கொடுத்துட்டா அதுக்கு பேர் என்ன? எதா இருந்தா என்ன, அது திருட்டு கிடையாது, அவ்வளவுதான். பரவாயில்லையே, தேடக்கூடாதுன்னு நினைச்சு நம்ம பிளாக் காஃபி பெட் மேலேயும் ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கானே. தேங்க்யூ பிளாக் காஃபி. ஆமா, இது ஸ்ரீனிவாசன் சைஸ்க்கு கரெக்டா இருக்குமா? கரெக்டா தான் இருக்கும். அட பாவி, இவ்வளவு நேரம் பாத்ரூம்ல தான் இருந்தியா? எங்க என் ட்ரெஸ்ஸை காணோம்? ஃபேஸ் வாஷ் பண்ண போறதுக்கு முன்னாடி இங்க தானே வச்சேன். ஒருவேளை பிரம்மையா? இப்பெல்லாம் சாம் நினைப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதுக்காக தான் லவ் பண்ண இந்த உலகத்திலே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க. ஆமா, இல்ல நீங்க மெயில்ல அதை அனுப்பிச்சிருங்க. நான் ஈவினிங் ஃபைனலைஸ் பண்ண சொல்றேன். இல்ல அந்த ப்ராஜெக்ட் விஷயமா நாம நேத்து பேசணுமே. சொல்லுங்க. பாரா, பிளாக் காஃபி நம்ம மேல இவ்ளோ லவ் வச்சிருக்கான். ஆனா சொல்லதான் மாட்டேங்கிறான். ஐயோ, அங்க ஸ்ரீனிவாசன் வேற வெயிட்டிங். சூர்யா திரும்பி வரதுக்குள்ள நம்ம எஸ்கேப் ஆகி போயிடலாம். பிரதர், கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. யாராவது வந்தா என்ன பண்ணுவீங்க? இந்தங்க ட்ரெஸ். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். பிரதர், அதுக்கெல்லாம் டைமே இல்ல. போய் குளிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. என்ன பிரதர்? இல்ல சிஸ்டர், இது நல்லா தான் இருக்கு. ஆனா வேற கலர் கிடைக்குமா? நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு நக்கலா? இல்ல, பெரியத்தா அப்பப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது என்னது? ஓசியில கிடக்குற மாட்டை பதம் முடிச்சு பல்ல பாப்பாங்களாம்.
சிஸ்டர் அது பதம் பிடிச்சி இல்ல பல்ல பிடிச்சு பதம் பார்க்கறது. இதெல்லாம் கரெக்டா சொல்லுங்க. இல்ல எனக்கு இது ஓகே தான். ஆனா பத்மாவுக்கு பிடிக்குமான்னு தான் தெரியல, அதனால தான் கேட்டேன். பத்மா அண்ணி உங்களை தான் பார்க்க போறாங்க. நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸா இல்ல. அதுவும் இல்லாம நீங்க ஸ்மார்ட்டா தானே இருக்கீங்க. உங்களுக்கு எல்லா கலரும் சூட் ஆகும். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். இப்ப பத்மா என்ன பார்த்தது என்ன பண்ணுவா? உங்க மூஞ்சில நல்ல 4 குத்து குத்துவாங்க. ஃபர்ஸ்ட் போய் ரெடி ஆவுங்க, நான் போய் அண்ணியை கூட்டிட்டு வரேன். என்ன பத்மா அப்படியே உட்காந்துட்டு இருக்க? நான் ரெடி ஆயிட்டேன், நீ இன்னும் ரெடி ஆகல? எங்க இருந்துடா உனக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு? அங்க நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கப்ப யாருக்கும் தெரியாம ஓடி வந்திருக்க. நான் பத்மா மேல வச்சிருக்கிற லவ் தான் என்னை இப்படி தைரியமா ஓடி வர வச்சிருக்கு. லவ் பண்ணா தைரியம் வரும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தான் நான் அதை ஃபீல் பண்றேன். கரெக்ட். வர வர ஸ்ரீனிவாசன் ஞாபகம் ஜாஸ்தி ஆயிட்டே வருது. கடவுளே என்ன காப்பாத்து. அந்த சூரிய வம்ச குடும்பத்துக்கு நமக்கு ஆகாதுடா. நான் நினைச்சதுதான் நடக்கணும். எனக்கு பயம் இல்லை. நானும் பத்மாவும் உண்மையா லவ் பண்றோம். கண்டிப்பா எங்க லவ் ஜெயிக்கும். எங்க காதல் கண்டிப்பா ஜெயிக்கும். இந்த சாம் சாமி கும்பிட்டெல்லாம் விரதம் இருக்கா? விளக்குல என்ன இருக்கான்னு அடிக்கடி செக் பண்ணும்ல. இதெல்லாம் வீட்ல யாராவது ஒருத்தர் சொல்லணும். இந்த பொண்ணுக்கு வர வர பொறுப்பே இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்துல பத்மா வந்துருவா. ஐயோ, நேரம் ஆக ஆக நெஞ்சு படபடன்னு அடிக்குதே. வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா ஒரு உருண்டையும் உருளுதடின்னு வைரமுத்த சும்மா சொல்லி வச்சாரு. என்னதான் இருந்தாலும் இந்த உருண்டை இப்படி நான் ஸ்டாப்பாவா உருள்றது? வேணாம், நம்ம இப்படியே திரும்பி ஸ்டைலா நின்னுட்டு பத்மாவுக்கு ஒரு ஷாக் கொடுப்போம். அசந்துருவா. சாம், ஐயோ கர்ம கர்மா, நான் ஒருத்தி கொஞ்சம் கூட இங்கீதமே இல்லாம. ஐயோ சூர்யா, சாம கொஞ்சம் கீழே வர சொல்லுப்பா. பூஜை விளக்குல எல்லாம் எண்ணெய் இல்லையா? அவ கையால தான் எண்ணெய் ஊத்தணும். கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லு. ஐயோ சீக்கிரம்னா சீக்கிரம் இல்ல, நீங்க 2 பேரும் பேசி டிஸ்கஸ் எல்லாம் முடிச்சிட்டு பொறுமையா வந்தா போதும். அம்மா ஐயோ அப்பாடா, நான் வேண்ட தெய்வம் கைவிடல. ஒரு காலத்துல எலியும் பூனையுமா இருந்தவங்க இன்னைக்கு ஏன் மகனும் மருமகளும் தனியா ஒரே ரூம்ல டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு நெருக்கமாயிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள லவ் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஐயோ, என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் கண்ணே கொட்டும் போல.
முதல்ல இந்த பத்மா கல்யாணம் முடிச்ச கையோட அடுத்த முகூர்த்தத்திலேயே இவங்க கல்யாணத்தையும் முடிச்சிடணும். அப்புறம் பாரு, இந்த வீட்ல பாட்டு டிஸ்கோன்னு ஒரே அமக்கலம் தான். ஐயோ, சின்ன வயசுல இருந்தே நான் அம்மா அப்பா சொல்றத கேட்டுதான் வளர்ந்தேன். அவங்க பேச்ச மீறினதே இல்லை. ஆனா இப்போ அப்படி இல்லை. எப்ப பார்த்தாலும் ஸ்ரீனிவாசனை பத்தியே நினைப்பு வருது. இது தப்புன்னு தோணுது, ஆனா மனசுக்கு புரிய மாட்டேங்குது. எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணாலும் என் மைண்ட டைவர்ட் பண்ண முடியலையே. கண்டிப்பா டைவர்ட் ஆகாத அண்ணி. Because you are in love with Srinivasan Anni. உங்க மனசுல இருக்கிறத சொல்லிட்டேனேன்னு ஷாக்கா இருக்கா? மோதிரத்தை கழட்டி வச்சுட்டா நீங்க ஸ்ரீனிவாசனை லவ் பண்ணலன்னு ஆயிடுமா? என்ன ஏமாத்தலாம் அண்ணி, உங்களை நீங்களே ஏமாத்திக்க முடியாது. அண்ணி, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு வந்தேன். சார், நீ இங்க என்ன பண்ற? நீ ரூம்ல குளிச்சிட்டு இருக்கன்னு நினைச்சேன். சும்மா பத்மானி கிட்ட பேசலான்னு வந்தேன். அட, உனக்காக சூர்யா ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ, சூர்யாவா? நேரம் காலம் புரியாம இந்த பிளாக் காஃபி அங்க என்ன பண்றான்? ஸ்ரீனிவாசனை மட்டும் பார்த்தா என் நிலைமை அவ்வளவுதான். வரேன் வரேன் சொன்னத. என்னதான் அமெரிக்கா பொண்ணா இருந்தாலும் கட்டிக்க போறவனை பாக்க போறன்னதும் என்ன குஷி ஆயிடுறாங்கல்ல. பத்மா, உங்க அம்மா எங்க? தெரியல சித்தி. சரி. அக்கா, அக்கா, நிஜமாவே சாம் சொல்ற மாதிரி ஸ்ரீனிவாசனை நான் காதலிக்கிறேன்னா என் மனசு அவர்தான் விரும்புதா? இல்ல, என்னால என் குடும்பம் கஷ்டப்படக்கூடாது. அப்படியே விரும்பினாலும் அந்த ஆசையை என் குடும்பத்துக்காக அழிச்சிடணும். என் மனசுல யாருக்கும் இடம் கிடையாது. கதவு திறக்கலாமா? ஐயோ, யாரோ வர மாதிரி இருக்கு. யார் வராங்கன்னு தெரியலையே. பத்மாவா இல்ல வேற யாராதா? சரி, எதுக்கும் திரும்பி நிப்போம். ஐயோ, மாட்டிக்கிட்டோம். என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏன் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க சூர்யா? I can't bear it. Please don't angry on me. என்ன வெறுத்துறாதீங்க சூர்யா, என்னால அது தாங்கிக்க முடியாது. நான் உங்ககிட்ட சொல்லலாம் தான் நினைச்சேன், ஆனா சிச்சுவேஷன் அதுக்கு ஏத்த மாதிரி இல்ல. இதெல்லாம் அதுக்கும் காரணம் அந்த ஸ்பைன்ல ஸ்ரீனிவாசன் தான். அந்த ஸ்ரீனிவாசன் கிட்ட பேசி பத்மா அண்ணி லவ் பண்றாங்கன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்குள்ள நான் பாதி டயர்ட் ஆயிட்டேன். அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசி உங்க சன்னை இண்டிவிஜுவலா டெசிஷன் எடுக்க சொல்லுங்கன்னு சொல்றதுக்குள்ள நான் டயர்ட் ஆயிட்டேன்.
இது எல்லாத்துக்கும் மேல இப்ப ஸ்ரீனிவாசனை யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரதுக்குள்ள என் உயிர் போய் உயிர் வந்துருச்சு. இந்த லவ் மட்டும் உண்மையா இல்லாம இருந்திருந்தா அந்த ஸ்ரீனிவாசனை ஐயோ பிரதர் நீங்களா? நான் வந்து சூர்யான்னு நினைச்சு கன்ஃபியூஸ் ஆகி I thought everything is over. I need to take a breath. எனக்கு தான் தெரியல, நீங்களாவது சொல்லலாம்ல நான் ஸ்ரீனிவாசன். இப்பதான் புரியுது. சின்னத்த உங்களை பார்த்துட்டு உங்களை சூர்யான்னு நினைச்சு சூர்யா இங்க வெயிட் பண்றதா நினைச்சு அவங்க என்கிட்ட சொல்ல, நான் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தான் தெரியுமே எல்லா விஷயமும். சின்னத்த வரப்போ ஓகே நீங்க திரும்பி நின்னீங்க, அதுக்கப்புறம் எங்காவது ஒளிஞ்சிருக்கலாமே, வேற யாராவது பார்த்திருந்தா என்ன ஆகுறது? கொஞ்சம் கூட உங்களுக்கு பிரைனும் இல்ல ஸ்பைனும் இல்ல. ஃபீல் பண்ணாதீங்க பிரதர். நான் எதுக்கு சொல்றேன்னா, மாட்டிக்கிட்டா நம்ம 2 பேரோட நிலைமைய பத்தி யோசிச்சு பாருங்க. அதுவும் மிஸ்டேக் தான். நீ பத்மாவை கூட்டு வரேன்னு தானே சொன்ன, அதுதான் நான் கொஞ்சம் பில்டப் கொடுத்து ஸ்டைலா திரும்பி நின்னேன். நீ பத்மாவை கூட்டு வராம போனதுக்கு நானே பொறுப்பு. நான் எவ்ளோ ரிஸ்க் எடுத்து உங்க லவ்க்கு ஹெல்ப் பண்ணா நீங்க என்னையே திட்டுறீங்களா? சிஸ்டர், சாரி சிஸ்டர், கோவப்படாதீங்க. பத்மாவை மீட் பண்ண முடியலையேங்கிற ஃபீலிங்ல தான் அப்படி பேசிட்டேன். ப்ளீஸ் சிஸ்டர், மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. சிஸ்டர், இந்த வீட்டில் எனக்குன்னு இருக்கிற ஒரே ஆதரவு நீங்க தான். நீங்களே என்ன புரிஞ்சுக்கலன்னு எப்படி சிஸ்டர்? ப்ளீஸ். நான் வேணா செஞ்ச தப்புக்கு தோப்புக்கான போட்டுமா சிஸ்டர்? ஒன்று, ரெண்டு. சிரிச்சிட்டாங்க. ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தான் கோவம் வருது சிஸ்டர். நியாயப்படி நான் தான் கோவப்படணும், ஆனா இங்க எல்லாம் உல்டாவே நடக்குது. இட்ஸ் ஓகே, எல்லாம் பத்மாவுக்காக தானே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஐயோ, திரும்ப மலையேறிடாதீங்க ப்ளீஸ். போனா போகுதுன்னு இந்த பிரதரை நான் மன்னிக்கிறேன். ஆக்சுவலா நான் பத்மானியை கூட்டிட்டு வந்து ரூமுக்கு போனேன், ஆனா அங்க என் சின்னத்தை காரியத்தையே கெடுத்துட்டாங்க. ஐயோ, நீங்க சின்னத்தன்னு சொல்லும் போது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அவங்க ஏதோ விளக்குக்கு எண்ணெய் ஊத்தணும், கிளீன் பண்ணணும், அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தான் மறந்துட்டேன். சாரி சிஸ்டர். அட பாவி பிரதர், மறந்துட்டேன். அது இவ்வளவு லேட்டா சொல்வீங்களா? இல்ல, நான் ஏதோ மறந்துட்டேன். சிஸ்டர், பத்மாவை எப்ப மீட் பண்ண வைப்பீங்க? கண்டிப்பா நைட்டுக்குள்ள மீட் பண்ண வைக்கிறேன், வெளியிலேயே வந்துடாதீங்க. ஓகே சிஸ்டர். இந்த வீட்டில் நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை அந்த அமெரிக்காக்காரி தான். அவளை மட்டும் ஏதாவது பண்ணி இந்த வீட்டை விட்டு துரத்தணும். என்ன இவன் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கான்? போற போக்க பார்த்தா கல்யாணத்துக்கு முன்னாடி இங்கேயே டேரா போட்டுருவான் போல இருக்க. தம்பி, உங்களுக்கு நைட் சாப்பாடும் இங்க தானா? தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி, நீங்க இங்க சாப்பிடுறதா இருந்தா அந்த வெள்ளித்தட்டை கழுவி வைக்கணும்ல, அதான் கேட்டேன். சரிங்க தம்பி, நான் விளக்கியே வச்சிடறேன்.
வேலைக்கார கிழவிக்கு ரொம்ப தான் திமிரு. மதிக்க மாட்டேங்குதே. இதை இப்படியே விட்டா அப்புறம் மாப்பிள்ளைங்கிற பயம் போயிடும். இப்பவே நான் யாருன்னு காட்டுறேன்.